ஃபர்ஸ்ட் கோர் ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லுங்க. அப்புறம் ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டீடைல்டா ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து டெக்னிக்கல் என்ன அப்படின்னா, கேட் ஒரு மாதிரி இருக்கும், ஐஏஎஸ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம டிஎன்பிசி ஒரு மாதிரி இருக்கும். அந்த டிஃபரன்ஸே இல்லாம மொத்தம் இதான் சிலபஸ், இதை உட்காந்து படி அப்படின்ற மாதிரி தான் நானும் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டிஎன்பிசி வேற, கேட் வேற, ஐஏஎஸ் வேற அப்படின்றது அப்பதான் புரிஞ்சது. ஸோ சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர், நம்ம டிஎன்பிசியில வந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்துட்டீங்கன்னா ஐஏஎஸ் வேற, கேட் வேற, டிஎன்பிசி வேற. அதுவே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம கோர் வந்து கேட்டுக்கு படிக்கிறோம்னா அது டிஃப்ரெண்ட், ஐஏஎஸ் படிக்கிறோம்னா அது டிஃப்ரெண்ட். டிஎன்பிசி எடுத்த வரைக்கும் கேட்ல இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம், ஐஏஎஸ்ல இருந்தும் எடுத்துக்கலாம். கேட்ல எப்படின்னா இப்போ 1 மார்க், அது ஐஏஎஸ்ல இந்த எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை, அந்த தியரியும் எடுத்துக்கலாம், அந்த ப்ராக்டிக்கலா சம் கொடுத்து சால்வ் பண்ற மாதிரி அதெல்லாம் சின்னதா தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் எப்படின்னா சிலபஸையும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி பண்ணா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்னு பார்க்க கூடாது. அந்த கொஸ்டின்ல இருக்க வேர்ட்ஸும் அந்த ஆப்ஷன்ல 4 இருக்கும் பாருங்க, அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து தான் கண்டிப்பா அந்த 4 ஆப்ஷன் பிளஸ் அந்த கொஸ்டின் அந்த டாபிக்ல இருந்து தான் நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் வரப்போகுது. ஆனா அது என்ன கொஸ்டின்னா அந்த 5 இதுல இருந்து தான் வரப்போகுது. ஸோ அதை புரிஞ்சிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ற வேவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல் வச்சிருக்கணும், டெஸ்ட் சீரியஸ் அதெல்லாம் ஓகே. பட் எதை படிக்கணும்ன்றது வந்து அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன், அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர், அடுத்த முறை வந்து நம்ம போட்டுருவோன்ற மைண்ட் தாட்டோட படிச்சா அது வேலைக்கு ஆகாது. அந்த ஆப்ஷன் இப்போ வந்து பர்ஃபெக்டர் இருக்கு அப்படின்னா லேகிங், லீடிங், யூனிட்டி பர்ஃபெக்டர் அப்படின்னா இப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர் யூனிட்டி பர்ஃபெக்டர்னா யூனிட்டி பர்ஃபெக்டர் தான் அடுத்த முறை வரும்னு சொல்ல முடியாது. லேகிங் பத்தியும் கேட்கலாம், லீடிங் பத்தியும் கேட்கலாம், யூனிட்டி. ஸோ அதுல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டர், நம்ம பர்ஃபெக்டர் ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா கண்டிப்பா அடுத்த இயர் பர்ஃபெக்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து எடுத்துட்டு போகணும். இது கோருக்கு.